ஆந்திராவைப் போல் தமிழகத்திலும் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போடப்பட வேண்டும் என மாநில அரசுக்கு கரூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் சாயக்கழிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வீட்டு அலங்கார மற்றும் உபயோகப் பொருட்களுக்கான கண்காட்சியை கோட்டாட்சியர் பிரசன்னா ராமசாமி திறந்து வைத்தார். மொத்தம் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் பாக்குமட்டை, மூங்கில் ஆகியவற்றால் ஆன அலங்கார பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. சென்னையை அடுத்த திருநீர்மலை பேரூராட்சி பகுதியில் சீக்கண்ணா ஏரியில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரி பறிமுதல் செய்தார். அத்துடன் மணல் அள்ள பயன்படுத்திய ஜேசிபி இயந்திரத்தையும் பறிமுதல் செய்து அவைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மதுரையில் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த மாணவன் மீது லாரி மோதியதில் அந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த மாணவனின் கண்கள் தானம் செய்யப்பட்டது. விபத்து குறித்து தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் வனவிலங்கு சரணாலயம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மலை கிராமவாசிகள் கண்டன பேரணி நடத்தினர். வனவிலங்கு சரணாலயம் அமைந்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டிய அவர்கள் இந்த விஷயத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வாகன தணிக்கையின் போது 7 கிலோ 300 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் சர்வதேச மதிப்பு 2 கோடியே 8 லட்சம் ரூபாய் என்று தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த முக்கரும்பூரில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.